ஹாய் நண்பா, ரீசெண்டா சோஷியல் மீடியால இந்த விஷயம் தான் பேசும் பொருளாகி இருக்கு. த்ரிஷா அவர்கள் தான் துணை முதலமைச்சரா. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாத வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ரீசெண்டா முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. அதுல சிஎம் விஜய் அவர்கள் நட்புக்கு இலக்கணமா உள்ளவங்க எல்லாம் பதவி கொடுத்துட்டு இருக்காரு. அடுத்தது டெப்டி சிஎம் வந்து த்ரிஷாவா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. இவர் சொன்னதுனால மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி இந்த பேச்சு வந்து ஓடிட்டு தான் இருந்துச்சு. இப்போ இவர் சொன்னதுனால இப்போ கொஞ்சம் டபுளா ஓடிட்டு இருக்கு. இப்படி பேசுறதுக்கு முக்கிய காரணம் நம்ம சிஎம் விஜய் அவர்களோட கடைசி படமான ஜனநாயகன் படத்தோட கேவிஎன் புரொடக்ஷனான ஓனர் வெங்கட் கே நாராயணா அவர்களுக்கு தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி அரசு பதவியை ரீசெண்டா சிஎம் விஜய் அவர்கள் அளித்திருந்தாரு. எனக்கு முன்னாடியே ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன்னா நம்ம சிஎம் விஜய் அவர்களோட அரசியல் ஈவெண்ட்ஸ்ல எல்லாம் இவர் இருப்பாரு. அப்ப நான் நினைச்சிருக்கேன் அரசியலுக்கு இவருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி. இப்ப இவருக்கு அரசியல் பதவி கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஜெகதீஷ் பழனிசாமி, இவர் விஜய் அவர்களுக்கு மேனேஜரா இருந்தவர். இப்ப இவருக்கு முதல்வர் தனி செயலாளர் பதவி கொடுத்திருக்காரு. அடுத்தது ஜான் ஆரோக்கியசாமி, இவருக்கு அரசியல் ஆலோசகர் பதவி கொடுத்திருக்காரு. அடுத்தது விஷ்ணு ரெட்டி, இவருக்கு முதல்வர் பொது நிகழ்வுகள் ஆலோசகர் பதவி கொடுத்திருக்காரு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இவங்களுக்கு எல்லாம் அரசு பதவி கொடுத்ததுனால அடுத்தது த்ரிஷாவா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழும்பியிருக்கு. அது மட்டும் இல்லாத திருச்சி கிழக்கில் இவங்க தான் நிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர்ஸுமே கிளம்பியிருக்கு. இதுக்கு முன்னாடியே இந்த பேச்சு வந்து அடிபட்டுச்சு. அதுக்கப்புறமா திருச்சி சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் தான் நிக்க போறாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் திருமாவளவன் நிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா திருமாவளவன் அவர்களே நான் எந்த இதுக்கும் நிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால த்ரிஷா அவர்கள் தான் துணை முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்குது. இதை கண்டிப்பா சிஎம் விஜய் அவர்கள் பண்ண மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கு சில காரணங்களுமே இருக்கு. டிவிகே 2026 எலெக்ஷன்ல ஜெயிச்சதுல இருந்து பல கட்சிகள் வந்து தவைகளை இணைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாத மாற்று கட்சியினரும் நிறைய பேர் இணைஞ்சிருக்காங்க. அதனால திருச்சி கிழக்கு தொகுதி மற்றும் காலியா உள்ள தொகுதிகளுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாத சிஎம் விஜய் அவர்கள் பதவியேற்பு விழாவிலே சொல்லிட்டாரு, எந்த சென்டரும் கிடையாது, நான் தான் ஒரே சென்டர் அப்படின்ற மாதிரி. அதனால துணை முதலமைச்சர் அப்படின்ற ஒரு பதவி தேவைப்படாது அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அதனால இப்படி ஒரு விஷயம் நடக்க வாய்ப்பு இல்ல. என்ன பொறுத்தளவுக்கு இந்த விஷயம்லாம் ஒரு ரூமர் தான். ஏன்னா தாவேகா அரசு கிட்ட இருந்து எந்த ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் இதை பத்தி வரல. இடைத்தேர்தல் நெருங்கக்குள்ளதான் இதை பத்தின தகவல் எல்லாம் வெளியாக ஆரம்பிக்கும். அதனால வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். த்ரிஷா அவர்கள் திருச்சி கிழக்குல நிப்பாங்களா அப்படின்ற உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் துணை முதலமைச்சரா இருக்க வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்றதையும் கருத்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிட்டு சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸும் சினிமா அப்டேட்ஸும் உடனே உங்களுக்கு வந்துடும். அதனால பாய் ஃப்ரெண்ட்ஸ்.